நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9778741111 என்ற எண்ணை அணுகவும். தேர்வு முறைகளில் சீர்திருத்தம் கொண்டுவர தொழில்நுட்ப நிபுணரும் இன்ஃபோசிஸ் இணை நிறுவனருமான நந்தன் நீலகேணி தலைமையில் குழு அமைக்கப்படுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், மாணவர்களின் எதிர்காலம் கருதி மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொள்வதாக கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைத்தவர்கள் சிறையில் இருப்பதாகவும், இந்த விவகாரத்தில் விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். வினாத்தாள் கசிவுக்கு காரணமானவர்களுக்கு கடும் தண்டனை அளிப்பதற்காக நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்படும் என்று கூறிய பிரதமர், தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு தேர்வு முறையை சீர்திருத்தும் நோக்கில் பிரபல தொழில்நுட்ப நிபுணர் நந்தன் நீலகேணி தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அக்குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் இனி நடைபெறும் அனைத்து தேர்வுகளிலும் நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்படும் என்றும் பிரதமர் மோடி திட்டவட்டமாக கூறியுள்ளார். श्रीमान नंदन नीलेकनी जी के नेतृत्व में एक हाई पावर टास्क फोर्स बनाने का निर्णय किया है, जो एग्जामिनेशन रिफॉर्म की तरफ फोकस करेगा और जल्द से जल्द आने वाली परीक्षाओं की विश्वसनीयता को सुनिश्चित करने का काम इसके रिपोर्ट के आधार पर कर दिया जाएगा. बहुत बहुत धन्यवाद. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு முறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு உயர்நிலை பணிக்குழுவை அமைத்த நிலையில் அதில் இடம்பெறும் உறுப்பினர்களின் விவரங்களும் வெளியாகியுள்ளன. உலக புகழ்பெற்ற தொழில்நுட்ப நிபுணர் நந்தன் நீலகேணி தலைமையிலான அக்குழுவில் முன்னாள் இஸ்ரோ தலைவர் சோம்நாத், முன்னாள் உளவுத்துறை இயக்குநர் தபன் டேகா, ஐஐடி சென்னை இயக்குநர் காமகோட்டி, முன்னாள் கல்வித்துறை செயலாளர் அனிதா கர்வால், தளவாட நிபுணர் அம்ரித்லால் மீனா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.